சிலப்பதிகாரம் எழுதுனது யாரு? இளங்கோவடிகள். அடிகள் நீரே அருளுக, அது இதுக்கு தானே. யார் யாரிடம் கூறியது? சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளிடம் கூறியது. ஓகேவா? ஓகே. ஸோ வண்ணமும் சுண்ணமும் இது அந்த ஊரை பற்றி சொல்லியிருப்பாங்க. வண்ணமும் சுண்ணமும் தன்னரும் சாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் பகர்வன திருதிரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்ணினை கார்கர் இருக்கையும் தூசும் துகிரும் மாரமும் மகிழும் மாசு அகில். அகில் வந்து எந்த நிலத்துக்கு வந்துச்சு? குறிஞ்சியில் வந்துச்சு. ஐ திங்க் ஸோ. ஆமாம், கரெக்ட். முத்துமணியும் பொண்ணும் மருங்கலை. முத்து வேற எதுல பார்த்தோம், ஏதோ முத்து தாமரைக்கு போச்சு அப்படின்னு ஒன்று பார்த்தேன், மறந்துட்டேன். யாரோட பேர் வச்சு போச்சு? தாமரை திருவிருது, முத்துச்சாமி தாமரை திருவிருது வாங்கினாரு. கலை ஞாயிறு, தாமரை வந்து வெயில பார்த்து. ஓகே, ரைட். நம்ம எங்கே இருக்கோம்? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் அந்த தெருவை பற்றி, அந்த ஊரில் இருக்கவங்க பற்றி, அதை பற்றிலாம் போட்டிருப்பாங்க. சுண்ணம் அப்படின்னா வந்து சுண்ணம் கிடையாது, நறுமணப்பொடி பொடி, நல்லா வாசமாக இருக்க பொடி வந்து சுண்ணம். காருகர், காருகர் அப்படின்னா வந்து நெய்பவர். சாலியர், சாலியரும் வந்து நெய்பவர் போல். எங்கே இருக்குது காருகர்? பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்மினை காருகர் இருக்கை. இதெல்லாம் வச்சு நல்லா தைக்கிறவங்க. ஓகேவா? நெய்கிறவங்க, நெய்பவர். தூசுனா வந்து பட்டு. ஓகேவா? தூசுனா நம்ம வெறும் தூசுன்னு நினச்சக்கூடாது. தூசுனா பட்டு. துகிர்னா வந்து பவளம். துகிர்னா என்னது? பவளம். துகிர்னா பவளம். வெறுக்கை அப்படின்னா வந்து செல்வம். ஓகே, பார்க்க வெறுங்கைமாக இருக்குல்ல, ஆனால் வெறுங்கைனா வெறுக்கைனா செல்வம். நொடைனா வந்து விலை. ஓகேவா? இதோட நொடை எவ்வளோனா விலை எவ்வளோ. பாசவர் வெற்றிலை விற்போர். ஓசுனர் எண்ணெய் விற்போர். கண்ணுள் வினையர் ஓவியர். ஓகே, வினை கல்லிங்க வினை அந்த மாதிரி. மண்ணீட்டாளர் சிற்பி. கிழினா துணி. ஓகேவா? கிழினா என்னது? துணி. பொற்கிழி துணி. பொற்கிழினா அது பவுச், அந்த துணியில் தான் இருக்கும். கிழினா துணி. காருகர்னா என்ன? நெய்பவர். சுண்ணம்னா நறுமணப்பொடி. வெறுக்கை அப்படின்னா வந்து செல்வம். நொடைனா வந்து விலை. பாசவர்னா வந்து வெற்றிலை. பாசமாக இருக்கிறவங்க தான் வெத்தலை கொடுப்பாங்க. வெற்றிலை இப்போ விற்போர். ஓசுனர் வந்து ஓசியிலேருந்து எண்ணெய் வாங்கலாம், எண்ணெய் விற்போர். கண்ணுள் வினைஞர் ஓவியர். மண்ணீட்டாளர் சிற்பி. கிழினா துணி. ஓகே, தூசுனா பட்டு, துகிர்னா பவளம். ஓகேவா? இந்த இது கொஞ்சம் நல்லா இருக்கும், கேட்பாங்களோன்னு ஒரு எண்ணம். பார்ப்போம். பாடலின் பொருள் என்னங்க? இவங்களாம் வணிக வீதியில் வந்து எல்லாத்தையும் விற்றுக்கிட்டு போகிறாங்க. பட்டு இருக்குது, எல்லாம் நெய்யறாங்க. மறுவூர் பக்கத்தின் தெருகளில் விட்டு வணிகம் செய்பவரும் அப்பம் சுடுவரும் கல் விற்கும் வளைச்சியரும். காலையிலே கல் விற்கிறாங்களா? மீன் விற்கும் பரதவரும் உள்ளனர். வெண்மையான உப்புக்கும் உணரும் வெற்றிலை விற்பவரும் ஏலம் முதலான எல்லா 5 நிறுவன பொருட்கள் எல்லாத்தையும் விற்கிறாங்க. எல்லாமே இருக்குது அந்த தெருவில். ஓகே. குழலிலும் யாழிலும் குரல் துத்தம் கைக்கிளை உழை இலி விளரி தாரம் என்னும் 7 இசைகளை, சரிகம பதனி எனும் 7 சுரங்களை. அதையா எப்படிலாம் சொல்கிறாங்க? ரைட்டு. குற்றமில்லாமல் செய்த சிறந்த திறமைகள் பெரும்பாலான இருப்பிடமும் உள்ளது. ரைட்டு. இவர்களுடன் மறுவூர் பக்கத்தின் தெருகளில் சிறு சிறு கைத்தொழில் செய்வோர், பிறகு கேவல் செய்வோர் வாழும் இடங்களும் உள்ளது. குற்றமின்றி சிறப்பு. ஓகே. வண்ணமும் சுண்ணமும். சுண்ணம்னா என்னது? சுண்ணாம்பு கிடையாதுன்னு சொன்னோம். சுண்ணம்னா என்னது? நறுமணப்பொடி. ஸோ வண்ணமும் சுண்ணமும்னா எண்ணுமை. பயில் தொழில், பயில்கின்ற தொழில். ஸோ அது வந்து ஒரு வினை தொகை. ஓகேவா? பயில் தொழில். மயங்கிய மயங்கு கூட்டல் ஈ கூட்டல் இன் கூட்டல் ஈ வந்து இன்ன ஐ மறு இது புணர்ந்து விட்டது. ஈ கூட்டல் இ ஆ ஈ பகுதி அந்த கால இடைநிலை. இன் புணர்ந்து கெட்டது. உடம்படு மெய். ஈ வந்து இந்த உடம்படு மெய் பெயரச்ச விகுதி. ஐம்பெருங்காப்பிய முறை வைப்பு. சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான். கந்தாமணி மேகலை புனைந்தான். நந்தா வளையா பதி தருவான் வாசவனுக்கு ஈந்தன் தலையாத குண்டல கேசிக்கும். திருத்தணிகையுலா. ஐம்பெருங்காப்பியம் ஃபுல்லாக இந்த அணிகள் அந்த மாதிரியே வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? என்னென்ன இருக்குது? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி. குண்டலகேசி காது. சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, இன்னொன்று என்னது? வளையாபதி. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி. ஓகேவா? 5 இருக்கா? மணிமேகலை புனைந்தான். நந்தா வளையாபதி தருவான் வாசவனுக்கு ஈந்தான் திளையாத குண்டலகேசிக்கும். ரைட். பெருங்குணத்து காதலால் நடந்த
பெருவழி. காதலால் அப்படின்னு ஒருத்தவங்களை சொல்கிறாங்க. நடந்த பெருவழி. காவேரி பூம்பட்டினத்திலிருந்து கண்ணகியும் கோவலனும் திருவரங்கம் மற்றும் உறையூர் வழியாக கொடும்பாலூர் இளவரசி ரைட் நந்தினி கொடும்பாலூர் என்னும் இடத்தை அடைந்தனர். தென்னவன் திருமலையின் வலப்பக்கம். தென்னவன் திருமலை, இந்த சிறுமலை பற்றி முன்னாடி ஏதோ சொன்னாச்சு. வலப்பக்கம் வழியாக சென்றால் மதுரையை அடையலாம். இடப்பக்க வழியாக சென்றால் திருமால் குன்றம் அழகர்மலை வழியாக மதுரை செல்லலாம். இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட வழியில் சோலைகள் மிகுந்த ஊர்களும் காடுகளும் வழியாக சென்றால் 3 வழிகளும் சந்திக்கும். மதுரை பெருவழியை அடைந்து மதுரை செய்து எல்லாமே நம்ம பொன்னியின் செல்வன் லைன்ஸ் மாதிரியே இருக்கு. கோவலனையும் கண்ணகியும் கவுந்தி அடிகள் இடைப்பட்ட வழியிலே அந்த அடிகள் அழைத்து சென்றார். கவுந்தி அடிகள். ஓகேவா. மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம் சுருளிமலை சென்று அவன் சுருண்டுட்டான். அவனை இழந்துட்டா, அதனால சுருண்டுட்டான். ஸோ சுருளிமலை நெடுவேல் குன்றம் பேர்ல நெடு இருக்கு, இந்த பக்கம் பார்த்தா சுருளின் இருக்கு. சென்று வேங்கை காணல் என்னும் இடத்தை அடைந்தாள். வேங்கை மரம் எந்த இடத்துல இருக்கும்? குறிஞ்சியில் இருக்கும். கன்ஃபார்ம் பண்ணிப்போமா? எஸ், அகிலும் வேங்கையும் குறிஞ்சி. சூப்பர், கரெக்ட். ஓகே. கொன்றை காயெல்லாம் எங்கே கிடைக்குன்னா காட்டில் தான் கிடைக்கும். ஓகேவா. எங்கே இருக்கோம் நிறைய இருக்குது. சரி, இது மட்டும் முடிச்சுட்டு அடுத்த திரும்ப எஸ்பி எனக்கு போயிடலாம். என்ன சொல்கிறாங்க? 3 வழி இருக்குது. 3மே மதுரை பெருவழியில் சந்திக்குது. இளந்தவாட்டி சுருளிமலை சென்று வேங்கை காணல் என்னும் இடத்தை அடைந்தாள். பெருங்குணத்து காதலால் நடந்த பெருவழி, அதாவது கண்ணகி போன வழி, அந்த வழியை பற்றி சொல்கிறாங்க. அப்போ அந்த காலத்து ஊர் பேர் இந்த காலத்துலேயும் அதே மாதிரி இருக்குன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதனால் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு உண்மை கதை மாதிரி இருக்கலாம். உரைப்பாட்டு மடை, உரையிடைப்பட்ட பாட்டுடை செய்யுள். இதுதான் சொல்லியிருந்தாங்க. நான் கூட உரைப்பாட்டு நடைன்னு நினச்சேன். ஆனால் இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லைப்பா, இது கரெக்டு தான். அப்போ உரைப்பாட்டு மடை கரெக்டு தான். சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை உரைப்பாட்டு மடை. இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன இருக்குது? உரையிடைப்பட்ட பாட்டுடை செய்யுள். அதாவது ஒரு உரைநடை மாதிரி போயிட்டுருக்கு, சரியா? ஆனால் அது பாட்டு படிச்சிங்கன்னா அது யாரோ பேசுகிற மாதிரியே இருக்கும். ஆனால் அது ஒரு பாட்டு. ஓகேவா. அந்த செய்யுளுக்கான இலக்கணங்களும் இருக்கும். உரைப்பாட்டு மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ்நடை. இது உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு. வாய்க்காலில் வாயும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவது மடை. உரை என்பது பேசும் மொழியின் ஓட்டம். இதனை செய்யுளாகிய வயலில் பாய்ச்சுவது உரைப்பாட்டு மடை. இதை கொண்டு வந்து குறுக்க இந்த கௌசிக்கு வந்த மாதிரி குறுக்க பாய்ச்சுறாங்களாமா. இந்த வயலில் இதை பாய்ச்சினதுனால இது ஒரு இடைப்பட்ட பாட்டுடை செய்யலாம். அதனால தான் இது நடை இல்லை மடை. ரைட்டா. உரைப்பாட்டு மடை. இது கூட ரீசன் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது ஒரு கொஸ்டின் கேட்டாங்க முன்னாடியே. நூல்வெளி. சிலப்பதிகாரம் புகார்காண்டத்தின் இந்திர விழா ஊர் எடுத்த காதையிலிருந்து இப்பாகட பகுதி எடுத்தாளப்பட்டுள்ளது. 50 காப்பியங்களோட சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். ஏன் இது குடிமக்கள் காப்பியம்? குடிமகனை தலைவனாக கொண்டதால் இது குடிமக்கள் காப்பியம். ஓகேவா. எல்லாருமே ராஜா அந்த மாதிரி அவங்களை வச்சிருக்கோம். இது கோவலனை தலைவனாக கொண்டிருக்கிறது. ஆனால் கொஞ்சம் லூஸ்தனமான தலைவன் தான், பட் இட்ஸ் ஓகே. முத்தமிழ் காப்பியம் மேலே நாங்கள் எல்லாமே இருக்கும். சிறப்பிக்கப்படுது. மூவேந்தர் பற்றி செய்திகளை கூறுகிறது. 3 வேந்தர்கள் சேரர் சோழர் பாண்டியர் 3 பேருமே இதுக்குள்ளே வந்துருவாங்க. இது புகழ்காண்டம், மதுரை காண்டம், வஞ்சிக் காண்டம் என்ற 3 காண்டங்களையும் 30 காதைகளையும் உடையது. கோவலன், கண்ணகி, மாதவி வாழ்க்கையை பாடுவது. 3 எல்லாமே 3 30. அதுதான் 3 காண்டம் 30 காதை. மணிமேகலை காப்பியத்துடன் கதை தொடர்பும் கொண்டுள்ளது. இவை 2ம் இரட்டை காப்பியங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. யார் இரட்டை காப்பியங்கள்? சிலப்பதிகாரம், மணிமேகலை. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர். ரைட். இளங்கோவடிகள் இவரோட தம்பி. யாரோட தம்பி? ஐயோ, சேரல் இரும்புரையோட தம்பியா? ஐயோ, இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் பிரதர், ப்ரோ. சேரன் செங்குட்டுவன். நான் என்ன சொன்னேன்? சரி. இது சேரநாடு. ஓகேவா. அதாவது அவர் ஒரு கேரள நாட்டுக்காரர் மாதிரி கிட்டத்தட்ட. ரைட்டா. சேரன் செங்குட்டுவன் தானே, செங்குட்டுவனோட தம்பியா? அண்ணா வேணான்ட்டு போயிட்டார் தானே இவர். அண்ணனா தம்பியா? அண்ணே
பதில் இதுக்கான க்ளூவே இல்லையா? சரி, ஓகே. இது யார் எழுத சொன்னால் யார் எழுதலாம்? சீத்தலை சாத்தனார். ஓகேவா? மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் கோவலன் கண்ணகி கதையை கூறி மொத்தம் ஒரு காசிப் பேசியிருக்காங்க. அடிகள் நீரே அருளுக என்றதால் இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று இக்காவியம் படைத்தார். அப்போ எனக்கு வந்து இதில் என்ன தோணுதுன்னா, அடிகள் நீரே அருளுகன்னு யார் சொன்னான்னு கேட்டாங்க. அப்போ நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்கிறது யாரு அப்படின்னு கேட்பாங்க. யாரு? இளங்கோவடிகள். ரைட். மணிமேகலையின் ஆசிரியர் யார்? மணிமேகலையோட ஆசிரியர். எல்லா ஜென்ரேஷனையும் முடிஞ்ச வாட்டி மணிமேகலையின் ஆசிரியர் கூப்பிட்டு ஒரு கதை நடந்துச்சு, அந்த கதையை நீங்கள் அடிகளே அருளுங்க அப்படின்ட்டாரு. இவர் வந்து நாட்டுக்கு யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்ட்டு பாட்டுக்குள்ளே ஒரு செய்யுளை வச்சு செய்யுளுக்குள்ளே நான் ஒரு பாட்டை வச்சு அதுக்குள்ளே ஒரு நடை வைக்கிறேன் அப்படின்னு வச்சுட்டார். ரைட். ஐ திங்க் இதை நம்ம இந்த தடவை கேட்பாங்க. ரைட். எந்த ஊர் பற்றி சொல்லுது? மருவூர் பக்கம். இதில் தான் அந்த முத்துலட்சுமி ரெட்டி கொஷின் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஒரு லெசன் சும்மா படித்தாலே நம்ம ஓரளவுக்கு ஓட்டிட்டோம்னாலே ஒரு 4 கொஷின் ஆன்சர் பண்ணிடலாம். 40 கொஷின் அவங்கதான் கோல். உலகம் பார்த்து விரிந்த திட்டில் அது ஆடுவரும் உள்ளவர் பாடுவரும் உள்ளவர். ஓகேப்பா. ஆளுமை உள்ள பெண்கள் பூம்பாறை அரசு வேலை விழாக்களும். ஓகே, இதுதான் இப்போ நம்மளுக்கு முக்கியம். என்னன்னா MS சுப்புலட்சுமி. ஓகேவா? ஒன்றுமே இல்லை, பாட்டு பாடுறதில்ல. இந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்க ஒரே ஆள் MS சு. ஓகேவா? MS சுப்புலட்சுமி. ஸோ காற்றினிலே வரும் கீதம், இசை பேரரசி. ஓகேவா? நேரு சொல்லியிருக்கிறார். நேரு வந்து இசை பேரரசி யாரை சொல்லியிருக்கிறாரு? MS சுப்புலட்சுமி. ரைட்டா? ரைட். ஐநாளெலாம் அவங்க போய் பேசியிருக்காங்க, இசையெல்லாம் பாடியிருக்காங்க. ஓகே. முகில்நாச்சி. MS சுப்புலட்சுமியோட இன்னொரு பேர் என்ன? முகில்நாச்சி. நான் சண்முக வடிவு சுப்புலட்சுமி. சண்முக வடிவு. நான் இசை சொல்ல தாயும் மீரா. இப்படி கரெக்டாக எடுத்திருக்காங்கப்பா பேர். காற்றினிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன். நேரு, சரோஜினி நாயுடு எல்லாரும் வந்து இவங்க பாராட்டியிருக்காங்க. ரகுபதி ராகவராஜனம் பாடியிருக்காங்க. மீரா எழுதி. ஓகே. ஹரிதும் ஹரோ இன்னும் மீரா பஜன். ஹரிதும் ஹரோ. ஓகே. தாமரை அணி விருது. இன்னொரு தாமரையை பார்த்தோம். தாமரை யாரை பார்த்தோம்? முத்து. என்னை தாமரை அணி விருதுன்னு இங்கிலீஷில் ஏதாவது பேர் இருக்குமோ? சரி. என்னை தொட்டு தடவை பாராட்டிய பாடவையிலேருந்து ஹெலன் கெல்லரே என்னால். ஹெலன் கெல்லர் கூட இவங்களை வந்து பாராட்டியிருக்கிறாங்க. யார் பாராட்டினாங்க? தாமரை அணி விருதில் ஐ திங்க் திஸ் இஸ் தட் இந்த இதுன்னு தாமரை அணி விருதுனா என்னது? பத்ம விபூஷனா? பத்ம விபூஷன் மீனிங் லோட்டஸ் கிராண்டர். அப்போ பத்ம விபூஷன் தாமரை அணியா? MS சுப்புலக்ஷ்மி. பத்மபூஷனா பத்ம விபூஷனா? பத்மவிபூஷன் 94ன்னு போட்டிருக்கு. பத்ம விபூஷன். தாமரை அணினா பத்மபூஷன். ஓகேவா?
ஓகே, இது கூட கேட்பாங்க, கேட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். யாரும் படிச்சிருக்கோம். பத்மபூஷன். ஓகே, தாமரை செவ்வணி. ஹிந்தி தெரிஞ்சவங்க கொஞ்சம் தெரிஞ்சவங்க எழுதிட போகிறாங்க. தாமரை தாமரை விபூஷன் எழுது. பத்மா விபூஷன். ஓகேவா, அதான் தாமரை செவ்வணி. இது எல்லாமே வாங்கியிருக்காங்க. ஓகேவா, ரைட். ஹெலன் கெல்லரை பார்த்துருக்காங்க. இது வெங்கடேச சுப்ரபாதம் பாடியிருக்காங்க. மகசேசே விருது பாடியிருக்காங்க. மகசேசே விருது பெற்ற மகள் யார்? முத்துலக்ஷ்மி. முத்துலக்ஷ்மிங்கிற முகில்நாச்சி. சுப்புலக்ஷ்மி. முகில்நாச்சி மேகம் மாதிரி இருக்கிறாங்க. ஓகே, முதல் இசைக்கலைஞர் இவங்க தான் போல். தமிழ் தெலுங்கு எல்லாத்துலேயும் பாடியிருக்காங்க. இந்திய மாமணி விருதும் வாங்கியிருக்காங்க. பாரத் ரத்னா. இந்திய எல்லா அவார்டும் வாங்கிட்டாங்க. பல இசைக்கலை. ஒரு பெண் நினைத்தால் முன்னேறுங்கள் வெல்லுங்கள். தொகுப்பாளர் தாளமுகம் மலச்சனமுகம். ஓகே ஓகே ஓகே. தம்புரா சுருதி கூட ராகமாளிகாவில் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்று பாடியவர் யார்? MS சுப்புலக்ஷ்மி. ஓகே, பால சரஸ்வதி வந்து தாமரை செவ்வணி. ஓகே, பத்மபூஷன், பாரத ரத்னா, மகசேசே இதெல்லாம் இவங்க. பத்ம விபூஷன். விபூஷன் வந்து இந்த டான்ஸ் ஆனதுனால மோகனா பால சரஸ்வதி கொடுக்குறாங்க. ஓகேவா, ஒரு டான்ஸர். ஜனங்கணமனக்கு இவங்க எதுக்கு டான்ஸ் ஆடுறாங்க? ஸ்ட்ரெயிட்டாக தானே நிற்கணும். சரி, ஓகே. நாட்டுப்பண்ணுக்கு நடனம் ஆடியது அதுவே முதலும் இறுதியுமாகும். கரெக்ட். அவங்க பேர் என்ன? சரஸ்வதி. மோகனா பால சரஸ்வதி. சாகித்ய அகாடமி பெற்றிருக்காங்க. இப்போ எழுத்தாளராக இருப்பாங்க. யாரு? வளர்மதி. ராஜம் கிருஷ்ணன். இந்த ராஜம் கிருஷ்ணன் பேர் நான் கேட்டிருக்கேனே. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி யார் எழுதினது? வளர்மதி. ராஜம் கிருஷ்ணன். உப்பு தொழிலாளர்கள் பற்றி கரிப்பு மணிகள்னு புக்கள் நல்லா எழுதியிருக்காங்களே. குறிஞ்சித்தேனும் இவங்களுக்கு தானா? குறிஞ்சித்தேன் பார்க்க ஏதோ பழைய காலத்து ஆள் எழுதின மாதிரி இருக்குது. நான் கூட பாரதாசன் சொல்லியிருப்பேன். குறிஞ்சித்தேன் வந்து ராஜம் கிருஷ்ணன். ஆர்கே பேர். ஆர்கே. ரைட்டா? ரைட்டு. கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசுறது அலைவாய் கரையில். ஓகே, இதெல்லாம் ஓகே. கடலோர மீனவர்கள் மாதிரி ஒரு ஒரு உழைக்கும் வர்க்கத்தை பற்றி எழுதியிருக்காங்க. அமிர்தரா வேளாண் தொழில் உழைப்பு சொல்லப்படுவதை சுட்டி காட்டவே சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர். ஆமாம், வேர். அவங்க தான் வேர் லிட்ரலி. ரைட். தீப்பெட்டி தொழில் முடக்கி தீக்குச்சிகளை அந்த பெட்டியில் அடைவதை கொண்டு குழந்தை கூட்டு குஞ்சுகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. பெண் குழந்தைகள் கணக்கான அடைந்து எழுதி மண்ணகத்து பூந்துளிகள். அதனால தான் எழுதியிருக்காங்களேப்பா பேர். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஓகே, இவங்க என்ன விருது வாங்கியிருந்தாங்க? சாகித்ய அகாதமி விருது. ஸோ அது வந்து எழுத்தாளர்களுக்கு கொடுப்பாங்க மோஸ்ட்லி. தொகுப்பாளர் என்ன பேசியிருக்காங்க? மதுரையின் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். உடல் வலுவுடன் இருக்கும் போர் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. தாமரை திருவிருது. தாமரை திருவிருதுனா பத்மபூஷன். வாழ்வுரிமை. ஸ்வீடனின் வாழ்வுரிமை விருது. சுவிட்சர்லாந்தின் காந்தி அமைதி விருது. யாருப்பா சாமி? கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். சூப்பர் பாட்டி. அன்பரசி. நல்ல பேராக இருக்கே. அன்பரசி. கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். ஓகே ஒரு நிமிஷம். அன்பரசின்றது இப்போ அந்த பொண்ணுங்க பேரா? நான் கூட இவங்க பேருன்னு நினச்சிட்டேன். ஐயோ கடவுளே. ராஜம் கிருஷ்ணன். பால சரஸ்வதி தான். மோகனா ஓட்டுங்க. சாரிங்க. அப்போ இவங்க முகில்நாச்சிலாம் கிடையாது. MS சுப்புலக்ஷ்மி தான். நான் கூட இன்னொரு பேர் நினச்சிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். ரைட். விடுதலைக்கு முன்னில் இருந்து போராடிட்டு இருக்கிறாங்களா? பூதான இயக்கத்தில் இருந்தாங்க இவங்க தானா? ஓகே. உழுபவருக்கே நில உரிமை இயக்கம். லேண்ட் ஃபார் த டில்லர்ஸ் ஃப்ரீடம் லாஃப்டி. ஓகே, சூப்பர் மேம். நீங்கள் என்னென்னமோ வாங்கியிருக்கீங்க. ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, இப்படி பத்மபூஷன் இங்கே எல்லாம் வாங்கியிருக்கீங்க. உங்கள் பேருமா? கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். நைஸ். காந்தி கூடயும் இது பண்ணியிருக்காங்க. வினோபாபா கூடயும் வேலை செஞ்சுருக்காங்க. வாவ்.
பிள்ளை அம்மா. யார் இந்த சின்ன பிள்ளை அம்மா? இந்த இவங்களா? அந்த கூட அவார்டு வாங்கினாங்களே அவளா? அவங்க இல்லையா? அவளா இல்லைலே. களஞ்சியம். களஞ்சியம் எந்த அம்மா? சின்ன பிள்ளை. மதுரை சின்ன பிள்ளையா? ஆஹா. காலில் விழுந்துட்டாரா? என்னங்க சொல்றீங்க? ஸ்ரீ சக்தி புரஸ்கார் எல்லாம் பேர் தான் சின்ன பிள்ளை எல்லாம் வாங்கியிருக்காங்க. அவ்வை விருது, அவ்வை விருது ஆனால் சின்ன பிள்ளை. பொதிகை விருது, தாமரை திரு விருதையும் பெற்றுள்ளார். இன்னும் சின்ன பிள்ளை. வாவ், சூப்பர் சூப்பர். ஆஹா. இப்போ இருக்கிறாங்க இந்த கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனும் சின்ன பிள்ளையும். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் வந்து பூதான் இயக்கத்தில் இருந்தாங்க. அப்பையிலேருந்து இவங்க வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து எல்லா இடத்துலையுமே இது வாங்கியிருக்காங்க. விடுதலைக்கு முன்னாடிலேருந்து வந்திருக்காங்க. ஓகே. உழுபவர்க்கே நில உரிமை பூதான இயக்கம் இது எல்லாத்துலேயுமே அவங்க இருந்திருக்காங்க. மற்றபடி இந்த ஏழை மக்கள், இந்த உழைக்கும் மக்களின் இதை பற்றிலாம் பேசினவங்க யார் அப்படின்னா ராஜம் கிருஷ்ணன். ஆர்கே தான் பேசியிருக்காங்க. ராஜம் கிருஷ்ணன். அதில் குறிஞ்சி தேன் வந்து நம்மளுக்கு வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே வந்து இந்த கரிப்பு மணிகள், அலைவாய்க்கரையில், சேற்றில் மனிதர்கள், வேருக்கு நீர், கூட்டுக்குஞ்சுகள், மண்ணகத்து பூந்தொழிகள், இந்த மாதிரியான கொஞ்சம் மாடர்னான லேம்ஸ் எல்லாம் வந்து இவங்க இருக்காங்க. ரைட். சாகித்ய அகாடமி. ஜனகணமனக்கு டான்ஸ் அல்லது பால சரஸ்வதி, தாமரை செவ்வனி விருது வாங்கினவங்களும் இவங்க தான். பத்ம விபூஷனே வாங்கியிருக்காங்க. பத்மபூஷன், ஹெலன் கெல்லர் இருந்து இதெல்லாம் கதையும் எம்எஸ் சுப்புலட்சுமி. ரைட். ஓகே, சூப்பர். இதுலயே நம்ம இவங்கள பற்றி போடலை. இனிமேல் தான் வருமோ? சரி, வரட்டும். புறப்பொருள் இலக்கணம். இந்த புறநானூறு பற்றி ஒன்று நான் படித்தேனே, தமிழுக்கு ஒன்று பேர் வச்சுருந்தாங்களே, இந்த வரைமுறை மாதிரி வச்சாங்களே, அப்போ தான் அது வந்து நல்லா வரும்னு. தன் தமிழ் வரைவு புறநானூறு. கரெக்ட். புறப்பொருள் இலக்கணம் என்ன சொல்கிறாங்க? கிள்ளி வளவன் சேரலாதன். இப்போ புறத்திணை போகலாம். வெச்சி வச்சு 12 டைப் இருக்குது. ஓகே. சரி. இப்போ வந்து புறத்திணையில் வந்து 12 இருக்கா. ஃபஸ்ட்டு வெச்சின்னு என்னென்னா, வெச்சி பூவை வச்சுக்கிட்டு போய் ஆணிரைகளை கவர்ந்து வருவாங்க. ஓகேவா? எது வெச்சி பூ? இட்லி பூ தான் வெச்சி பூவா? இத்தனை நாளாக எனக்கு தெரியாதே. இட்லி பூ தான் வெச்சி பூ. இத்தா பெரிய பூ வச்சுட்டு போனால் இவனுக்கு கவரை தான் வரானுங்கன்னு எப்படி தெரியாமல் இருக்கும்? என்னங்கய்யா? கரந்தை திணை. கரந்தை திணை அப்படின்னா என்னன்னா, மீட்க செல்வது. அவன் பிடிக்கிட்டு போனான்னா நான் போய் திரும்பி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு போகிறது கரந்தை திணை. அவங்க என்ன போட்டிருந்தாலும் கரந்தை பூவை எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஓகே. சிறிய மூட்டையில் கொத்தாக பூக்கக்கூடிய கரந்தை வட்டை கரந்தை என்றும் கூறுவர். செம்மை நீளம் இளஞ்செடுத்து
ஓகே நறுமணமாக இருக்கும் சிரிக்கி செடி ரைட். ஃபஸ்ட்டு வந்து வெட்சி ஓகேவா, போய் வெற்றிக்கோ ஏதாவது ஒன்று பண்ணணுமேனு வெடுக்குன்னு பிடுங்கிட்டு வந்துடுறாங்க வெட்சியில். இவங்க வந்து பால் கறக்க போய் பார்த்தா என்ன எதையுமே காணும் அப்படின்னு போய் மீட்டுறதுக்கு போகிறது பேர் கரந்தை. ஓகே அடுத்தது வந்து வஞ்சித்திணை. வஞ்சித்திணை வந்து என்னென்னா நாடு சொத்தாக மாறிய காலத்தில் மண்ணை கவர்தல் போராயிற்று. மண்ணாசை காரணமாக பகை நாட்டை கைப்பற்ற கருதி வஞ்சிப்பூவை சூடி போருக்கு செல்வது வஞ்சித்திணை. வஞ்சித் பளபளப்பான மெல்லிய பூவின் இதழ்களில் வெள்ளிய பஞ்சு போன்ற உண்மையில் அடர்ந்துள்ளது வஞ்சி. ஓகேவா, வஞ்சித்திணை வந்து போருக்கு போகிறது தான் வஞ்சித்திணை. அவ்வளோதான். காஞ்சித்திணை. காஞ்சித்திணை வந்து என்னென்னா அதாவது ஒன்று இவங்க இந்த பக்கத்தில் இருந்து வரணும், அவங்க அந்த பக்கத்தில் இருந்து வரணும். வஞ்சித்திணை இந்த பக்கம் வந்து போனாங்களா, அவனுக்கு எதிர்த்து வரவனை எதிர்த்து நிற்கிறது வந்து காஞ்சித்திணை. ஓகேவா, போகிறது வந்து வஞ்சித்திணை. அது ஒரு அந்தமான இடத்துல போகிறோம். காஞ்சித்திணை வந்து காப்பாற்றுறது. ஓகே, காஞ்சிப்பூ எப்படி இருக்குது? கொத்து கொத்தாய் பூக்கும் நில மலர்கள். ஆனால் நீளமே தெரியலையே. மணல் காஞ்சி. மணமுள்ள காஞ்சி என்பது ஒரு வகை குறு மரம். ஓகே அடுத்து நொச்சி. நொச்சி பூ. நொச்சி திணை. நொச்சி வந்து என்னன்னா கோட்டை காத்தல் வேண்டி. உழிஞை திணை. உழிஞை. சரி, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு வந்து அஃபென்சிவ் இருந்துச்சு, அப்புறம் டிஃபென்சிவ் இருந்துச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு டிஃபென்சிவ் இருக்குது, அப்புறம் அஃபென்சிவ் இருக்குது. ஃபஸ்ட்டு டிஃபென்சிவில் என்ன இருக்குது? நொச்சி திணை. நொச்சினா வந்து நொச்சுன்னு இருக்கிறனால அவங்க வந்து கோட்டைக்குள்ளே இருந்து போராடுறாங்க. நொச்சி திணை. கவர்றதுக்கு போகிறது வந்து உழிஞை திணை. ஓகேவா, ஒரு ஊழி தாண்டி கடல் தாண்டி போய் நான் அதை பிடிக்கிறேன் அந்த மாதிரி போனால் உழிஞை திணை. ஓகேவா, கோட்டை இருக்கணும் ஆனால் இதில். ஓகே உழிஞை திணை. உழிஞை இப்போ எப்படி இருக்குது? நீண்ட கொடையை உழிஞை கடை இந்த கூட்டணி மலர்கள் சரி மலர்கள் வந்துடுறது காணப்படும். முடக்கத்தாங்கிறதா வந்து இது. ஓகேவா, முடக்கம் செய்கிறாங்க, அந்த கோட்டையை முடக்கிறாங்க இல்லையா, அந்த கோட்டை மதில் மேலே அந்த முடக்கத்தாங்கீரை இருந்திருக்கும், எடுத்தலை வச்சுட்டு போயிட்டாங்க. ஓகேவா, ஓகே. அதுவே இந்த நொச்சி வந்து எங்கே இருக்குன்னா மருத நிலத்தில் இருக்கணும், நல்லா வயலில் வந்து உள்பக்கமாக கோட்டைக்கு உள்ளே தானே எல்லாரும் இருந்திருப்பாங்க. அப்போல்லாம் வந்து நல்லா கொத்தா நீல நிற பூக்கள் இருக்கும். மலை நொச்சி, கடல் நொச்சி, மலை நொச்சி, வெண்ணொச்சி நிறைய டைப்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க. ரைட். அடுத்து என்ன இருக்குது? இது வரைக்கும் எத்தனை பார்த்துருக்கோம்? 6 பார்த்துட்டோம். தும்பை திணை. தும்பை திணை அப்படின்னு பகைவேந்தர்களும் வலிமையை பெறுதல் தும்பை பூவை சூடி போர்க்களத்தில் தோரோடு தும்பை திணை. போராட அரசல் இருப்பதும் தும்பை பூவை மலையை சூடியிருப்பார்கள். போர் திணைகள் படிப்படியாக வளர்ந்த போரை தொடரும் நிகழ்வாக ஆணிரை கவர்தல் மேற்கொள்ளப்பட்டது. ரைட். ஓகே. தும்பை திணைனா என்னன்னா தும்பிப்பாங்க, மாற்றி மாற்றி தும்பிப்பாங்க போரில். அவ்வளோதான். 2 பேருமே பண்ணிக்கிறது தும்பை திணை. ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ஆணிரை கவர்தல் தான் பண்ணுவாங்க போரில். போர் வந்து ஒரு ஆர்கனைஸ்டு கிரைமாக மாறிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஆணிரை கவர்தல் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. ரைட். அடுத்தது தும்பை வந்து நல்லா வெள்ளை கலரில் இருக்குது. பார்க்க ஏதோ சமாதானத்தில் இருக்க மாதிரி வெள்ளை கலரில் இருக்குது. ஆனால் தும்பை திணை தான் மதிப்பு சண்டை போட்டுருக்காங்க. தும்பி. ரைட். வாகை திணை. வாகைன்னு என்னது? வெற்றி வாகை சூடியவன் வாகை திணை. வாகை பூ சூடியவன் வாகைனா வந்து பாருங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க. மங்கிர வேலை நெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் வாகை பூ. டல்லாக தான் இருக்குது, ஆனால் ஒரு வைட்டாக நறுமணம் நல்லா இருக்கும் போல். ஓகே, என்ன முறையாக பண்ணியிருக்கிறாங்க, பரவாயில்ல, ஆனால் ஆர்கனைஸ்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ ஒருத்தனை பற்றி பாடலாம் அப்படின்ற ஒருத்தங்களை கல்வி வீரம் செல்வம் புகழ் பாடான் திணை. பாடு ஆண் திணை. ஓகே, இது வந்து ஓகே போருக்கு முடிஞ்சிச்சு. தும்பை வந்து 2 பக்கமும் பண்ணாங்க, ஜெயிச்சிட்டா வாகை திணை. அடுத்தது என்ன இருக்குன்னா இப்போ வந்து பாடான் திணை இருக்குது. ஓகே, அடுத்தது வெற்றி முதல் பாடான் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துலேயும் ஒரு காமனாகவும் காமன் இல்லாததாகவும் இருக்கிறதெல்லாம் பாடுறது பொருளியல் திணை. ஓகேவா, ஓகே. இப்போ 12 முடிஞ்சிச்சா? 12 என்னென்ன சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெச்சி வந்து இட்லி பூ. ரைட்டா, இவன் வந்து வெச்சினா அவங்க திரும்ப கரந்தை. ஓகேவா, வெச்சிக்கு கரந்தை. ரைட். ஒரு வேறு பெரிய பூ, அதுக்கு சின்ன பூ வச்சுட்டு இவங்க போகிறாங்க, முடிஞ்சிச்சு. வெச்சி கரந்தை. அப்புறம் இவன் வஞ்சி திணை. வஞ்சிக்கு எதிராக வந்து அவன் சண்டை போடுவான். வஞ்சி திணைக்கு அப்புறம் காஞ்சி. ஓகேவா, ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டா காஞ்சி. அஃபென்சிவாக போகிறவன் வந்து வஞ்சி. ஓகே, அடுத்தது இப்போ கோட்டையில் வந்து டிஃபென்ஸுக்கு போயிட்டோம். கோட்டையில் வந்து என்ன இருக்குது? நொச்சுன்னு இருக்கும், நொச்சி திணை. இவங்களாம் ஏறி வராங்க. இப்போ வந்து நம்மளோட முடக்கத்தான் இருக்குது. முடக்கத்தானுக்கு என்ன பேர் சொன்னாங்க? வேலியில் இருந்தாலும் உழிஞை திணை. ஓகேவா, ஒளி தாண்டி வந்து உழிஞை திணை. ஓகே, உழிஞை திணை வந்து கோட்டையை அட்டாக் பண்ணுறது. ஓகே, இப்போ 2 பேர் மாற்றி மாற்றி தும்பிக்கிட்ட தும்பை திணை, அதுக்கப்புறம் பாடான் திணை. சில தும்பைக்கு அப்புறம் வாகை சூடணும், வாகை திணை, அதுக்கப்புறம் பாடான் திணை, இதுக்கப்புறம் பொதுவியல் திணை. இதோட 12 முடிஞ்சிருச்சு. 1 4 5 6 7 8 9 10 தான் வந்திருக்கான். அகத்துலேயே அந்த கைக்கிளை பெருந்திணை வராது. சரி, கைக்கிளைனா வந்து 1 சைடட் லவ். பெருந்திணை அப்படின்னா வந்து பொருந்தாததே பெருந்திணைன்னு சொல்லிடுறாங்க. ஓகே,
வாட் டு யூ மீன் சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. உழவு கடைசியாக தான் போவோம். மாடு வந்து ஏறு பூட்டி தான் போகணும். அப்போ மண் ஃபஸ்ட்டு மண் இருக்கணும். அடுத்து மாட்டை கொண்டு வந்து மாட்டுக்கு ஏறு பூட்டி விடணும்னு நினைக்கிறேன். ரைட். என்னையா பெருவடி. சங்க இலக்கியத்தில் அறம். தமிழ் போதும் இன்னைக்கு.